எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் பிரேம்குமார். நீங்கள் பார்க்குற சேனல் பேர் கிரிப்டோ கான்செப்ட். இந்த சேனல் நீங்கள் புதுசாக இருக்கீங்கன்னா சேனல் நம்ம கிரிப்டோ கான்செப்ட் ப்ரைஸ் விஷயம் வந்து கிரிப்டோ கான்செப்ட் டெக்னிக் கான்செப்ட் வீடியோ போடுவேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம BTC யூஎஸ்டி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி டைம் வச்சுருக்கேன். ப்ரைஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா $1,13,256 இருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸு என்ன பண்ணியிருக்கு அப்படின்றது பார்ப்போம். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நேற்று நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகுதுங்க. ஓகேங்களா? ஸோ நான் வழக்கமாக சொல்கிறது தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்டே நம்மளுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் ஒரு பியரிஷ் கேண்டில் வந்ததுன்னா ஒன்று மண்டே வந்து செகண்ட் ஹாஃப்லேயே வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடும். அப்படி போகலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வாரத்திலேயே மேலே போக ஆரம்பிக்கும். சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பாவலோட நியூஸ் இருக்குது. ஓகேங்களா? பாவலோட ஸ்பீச் இருக்குது. சரிங்களா? பாவல் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபெட்டோட சேர்மன். ஓகேங்களா? அவரோட ஸ்பீச் இன்றைக்கி இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் மாதிரி தான் தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிவிட்டு மார்க்கெட்டை வந்து அகெயின் வந்து ரிவர்ஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலே போகுதுன்னா கீழே இருக்கிற ஸ்டாப் லாஸோ லிக்விடிட்டி ஓகேங்களா அதெல்லாம் ஹண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரைஸை வந்து மேலே தள்ளுவாங்க. ஓகேங்களா? அதாவது அது ஏன் பண்ணுறாங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு கரெக்டான ஒரு ப்ரைஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸில் வந்து என்ட்ரி கிடைக்காது. ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் இருக்குன்றதை பார்த்து அந்த இடத்துல ப்ரைஸை கீழே டம்ப் பண்ணிட்டு அது கீழே இருக்க ஸ்டாப் லாஸை ஹண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டை அவங்க எதிர்பார்த்த அந்த டைரெக்ஷனுக்கு திருப்பத்துக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் நடக்கிற மாதிரி இந்த இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ ப்ரைஸ் என்ன பண்ணிட்டான் பாருங்கள். நேற்று வந்து நம்மளுக்கு ஒரு பியரிஷ் கேண்டில் கொடுத்துருக்கான். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு லோ கீழே இருக்க ஸ்டாப் லாஸையும் ஹண்ட் பண்ணிட்டான். இப்போ ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகிருக்கேன். இது டெய்லி கேண்டில். ஆனால் 4 hour கேண்டலில் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கு கீழே வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹண்டிங் பண்ணிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கான். லாஸ்ட் 130 கேண்டில் க்ளோஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு அடுத்தடுத்த புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்னா ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு இங்கேருந்து வந்து மார்க்கெட் வந்து மேலே போக ஆரம்பிக்கும். இது ஒரு சைன். ஓகேங்களா? அதுக்கு நம்மளுக்கு இன்றைக்கி கேண்டில் நம்மளுக்கு இதே மாதிரி ஒரு ஹேமராகவும் ஃபார்ம் ஆகணும். இல்லைனா வந்து ஒரு புல்லிஷ் கேண்டலாக ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக நாளைக்கு இல்லை நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் இது திரும்பவும் வந்து ரிவர்ஸ் அடித்து கீழே வந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே வந்து போகக்கூடாது. ஓகேங்களா? அப்படி ட்ரெண்ட் லைன் கீழே போயிடுச்சுன்னா இந்த 1,07,000 கீழே போயிடுச்சுன்னா நம்மளுக்கு இந்த 3 drive பேட்டர்ன் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஓகேங்களா? அது 3 drive பேட்டர்னா என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க பார்த்துருங்க. சரிங்களா? நான் முடிஞ்ச ஹை பட்டன்லேயே வந்து அதை வந்து போடுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த 3 drive பேட்டர்னோட இதை வந்து இந்த இடத்துல அதாவது இந்த ட்ரெண்ட் லைனில் வந்த ஏரியாவில் வந்து சப்போர்ட் எடுக்கலாம். ஆனால் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அப்படி பண்ணாமல் போனான்னா நம்மளுக்கு அடுத்த இருக்க ரெசிஸ்டன்ட் ஏரியா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் ஏரியா இதுதான் சப்ளை ஜோன். ஓகேங்களா? 1,18,100லேருந்து 1,18,600. ஓகேங்களா? நம்மளுக்கு இப்போதைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ மேபி ப்ரைஸு இங்கேருந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதனால தான் இது ஒரு அர்ஜென்ட் அப்டேட்டுன்ற மாதிரி நான் போட்டிருக்கேன். சரிங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்றது. அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் வந்து எல்லா காயின்ஸுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு புல்லிஷ் வியூவில் போகுது. ஓகேங்களா? ஸோ இத்தீரியமாக பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒரு புல்லிஷ் வியூவில் போகுது. ஆனால் இத்தீரியம் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நேற்று கேண்டலோட லோக்கு கீழே போகலை. BTC போயிட்டு ஆனால் வந்து இத்தீரியம் போகலை. ஸோ இதே இடத்துல வந்து தான் நம்மளுக்கு வந்து கன்சல்டேட் ஆகிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி நம்மளுக்கு வந்து ஒரு புல்லிஷ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுதா இல்லைனா புல்லிஷில் வந்து மார்க்கெட் திரும்ப போதா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். ஓகே. அதேமாதிரி டாமினன்ஸை பார்த்துலாம். டாமினன்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து கரெக்டாக அந்த சப்ளை ஏரியாவை டச் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனால் ஆனால் ரிஜெக்ட் ஆனவன் எங்கே வந்திருக்கான் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை. ஓகேங்களா? ஸோ இந்த சப்ளைக்கு பக்கத்தில் தான் க்ளோஸ் வச்சுருக்கான். சரிங்களா? ஸோ ஃபர்தராக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து நம்மளுக்கு ஒரு நிமிஷம் ஃபர்தராக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஒரு பியரிஷ் கேண்டல் இதில் பிரிண்ட் ஆகணும். ஓகேங்களா? அதாவது இது வந்து நல்லாவே டீப்பாக கீழே வர ஆரம்பித்தோன்னா நம்மளுக்கு எத்தீரியம் வந்து பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இது ப்ளீட் ஆக ஆரம்பிச்சதுன்னா அதாவது டாமினன்ஸ் ப்ளீட் ஆக ஆரம்பிச்சதுன்னா எத்தீரியம் வந்து நல்லாவே பம்ப் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். ஓகேங்களா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி ஈவினிங் வந்து மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு
ஒரு புல்லிஷ் வியூ வந்து மார்க்கெட்டில் வர மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்றது. ஓகேங்களா, ரைட். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக நான் டிஸ்பிளே மட்டும் சொல்லிக்கிறேங்க, நான் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. இந்த வீடியோவில் சொல்லி இது எல்லாமே லோன் லைசன்ஸுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்களே ஒரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸை கேட்டோ டிசைட் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன்.